வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம கேம் ஆஃப் லோன்ஸ் இந்த திரைப்படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு தமிழ் திரைப்படம். கடந்த வாரம் வெளியாகி இருந்துச்சு. ஒரு 1.5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு பரபரப்பான சீட்டேஜ் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட பேரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய படம் எதை பற்றி பேசுது அப்படின்னு. உங்கள் கணிப்பு சரிதான். ஹீரோவுக்கு 2 பிரச்சனை. ஒன்று, வேலை இல்லை, மனைவியோட வருமானம் மட்டும்தான். ஸ்கூலுக்கு 10 வயசில் ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிற வயசில் இருக்கான். ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். அவன் ஒரு சொஃபஸ்டிகேட்டட் வாழ்க்கை வாழ்கிற ஒரு ஹீரோ. அவருக்கு மட்டும் வருமானம் இல்லை. அவருக்கு 2வது பிரச்சனை வந்து கேம் அடிக்ஷன். அந்த கேம் வந்து இல்லை, பணம் கட்டி விளையாடுறது மாதிரி கேம்ஸ் இருக்குல்ல, அதில் அவர் பணம் கட்டுறதுக்காக ஆன்லைன், இது 3வது. அடுத்து 3வது பிரச்சனை, ஆன்லைன் ஆப்பில் லோன் எடுக்கிறாரு. எந்த விதமான வெரிஃபிகேஷனும் இல்லாமல் இவருக்கு கேட்குற காசு கொடுக்குது. கிட்டத்தட்ட 68 லட்சம் லோன் எடுக்கிறாரு. அதை அவரால் கட்ட முடியல. அதை வசூல் பண்ணுறதுக்காக அந்த நிறுவனம் 2 பேரை அவர் வீட்டுக்கு அனுப்புது. அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஒரு நாளில் நடக்கிற விஷயங்கள் தான் படத்துடைய கதை. அந்த லோன் வசூல் பண்ணுற வரை 2 பேரில் ஒருத்தர் நம்ம துளுதோ இளமை அபிநய் நடிச்சிருக்காரு. அவருடைய கடைசி படம் இது. சமீபத்தில் தவறி இருந்தார். நடுவில் நிறைய கேப் இருந்துச்சு. இதில் வந்து மொத்தமே 3 பேர் தான், மொத்தம் 4 பேர். அதில் ஹீரோயின் வந்து கேமியோ மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க. மொத்தம் 3 பேரில் வந்து ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னா அபிநய் தான். சரியான பெர்ஃபார்மன்ஸு. இவ்வளவு நல்ல ஆக்டரை நம்ம சரியாக பயன்படுத்திக்கல அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது. மிச்சம் 2 பேருமே, ஹீரோவும் சரி அபிநய்க்கு அசிஸ்டண்டாகவும் சரி, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரைட்டிங் நல்லா இருக்குது. சீட்டேஜ் த்ரில்லர்னு சொல்லலாம். அதாவது பரபரன்னு போகுது, எங்கேயுமே தொய்வு இல்லை. 1.5 மணி நேரம் தான். விறுவிறுப்பான ஒரு படம். இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த கேம் அடிக்ஷன் அண்ட் ஆன்லைன் ஆப்ஸ். அதை பற்றி படம் வந்து ரொம்பவே விரிவாக பேசுது. பட் ப்ரீச்சி மோடில் இல்லாமல் கதையோட போகிற போக்கிலே சொல்லிட்டு போகிறது ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த வருஷம் பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பை பகிர்வோம். நன்றி.